ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வசனம் சங்கீதம் 146. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் துதியுங்கள், யாக்கோபின் தேவனை துதியுங்கள். சதா சர்வ காலமும் நம்மோடு இருக்கிற தேவனை துதியுங்கள். அவரை துதிப்பதே நமக்கு நல்லது. ஏனென்றால் அவர் நல்லவர். சகல உயிர்களையும் படைத்த தேவன்தான் காப்பாற்ற முடியும். பெற்ற தாய் தான் அழுக்குரலுக்கு தன்னுடைய குழந்தையின் அழுக்குரலை கேட்பாள். அதே போல படைத்தவர் ஒருவரால் மட்டும்தான் கேட்க முடியும் நம்முடைய அழுக்குரலை. திக்கற்றவர். இன்றைக்கும் கர்த்தர் இந்த வசனத்திலே யாரை அழைக்கின்றார் என்றால், திக்கற்றவர்கள், பிள்ளைகளை, அனாதைகளை, விதவைகளை. யாரும் நீங்கள் அனாதைகள் என்று எண்ண வேண்டாம். யாருமே எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. தாவீது கர்த்தரை அனுபவித்து எழுதியிருக்கிறார் சங்கீதத்தை. இந்த 146 யாக்கோபின் தேவன் நம்மை ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். யாரை? கைவிடப்பட்டவர்களை. உலகம் உங்களை கைவிடலாம். இதே வசனத்திலே நீங்கள் படித்து கொண்டு பார்த்தால் சிறிய வசனம்தான், சிறிய சங்கீதம் 146. ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி எழுப்புகிறார். அப்படிப்பட்டவர்கள்தான் கர்த்தருக்கு தள்ளப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிற்று. நம்ம எல்லா தள்ளப்பட்ட கல்லாக நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அனாதையாக இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம். யாருமே எண்ண வேண்டாம். கர்த்தர் இருக்கும்போது, கர்த்தரை நம்பினால் யாரும் அனாதை இல்லை, திக்கற்றவர்கள் இல்லை, ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை. கர்த்தர் எல்லோருக்கும் நியாயம் செய்கிறார். ஒரு நாள் அவரோடு நாம் எல்லா உயிர்களும் எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்வோம். கர்த்தருடைய வலது பாரிசத்திலே நாம் இருப்போம். அந்த கர்த்தரை நாம் துதிப்போம். இவ்வளவு செய்கிற கர்த்தரை, யாருமே இல்லை என்று அழுகிறவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் செய்கிற தேவனை எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்கள். கர்த்தர் என்னோடு இருந்தார் என்று உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். சாட்சியாக மாறுங்கள். கர்த்தருடைய சாட்சியாக நாம் எல்லோரும் எழுத வேண்டும். கர்த்தரே படைத்த தேவன். மனிதர்களை நம்பாதீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த மனிதனையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. யாரிடமும் போய் நாம கெஞ்சக்கூடாது. ஒரு தண்ணீர் கூட நான் யாரையும் கேட்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு தருபவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்பவராக இருக்கிறார்.